குடிக்காரங்களும் நிறைய குடிக்கணும். சைடிஷ்க்கு என் கடைக்கு தான் வரணும். மீன் எப்படி இருக்குது பாருங்க. கலரை பார்த்தே இன்னைக்கு மயங்கறணும் எல்லாரும். இன்னைக்கு வாங்கிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான். இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரத்தை பார்த்துடணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குது பாரு மீன். எனக்குனே வந்து அமையுது பாரு. இந்த ராணிக்கு இவ்வளோ ஒரு கை பக்குவமா? இந்த வாசனையே ஒயின் ஷாப் வரைக்கும் போயிருக்குமே, என்ன எவனையும் காணோம். எத்தனை டிவி சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானுங்களே. ஐயோ என் பாத்தை கொட்டிக்கிறானுங்களே. என்ன சொல்றது தெரியலையே. இனிமேல் பண்றாங்களே. ஏன் வர கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த தூமைக்கு உங்க அம்மாவை கேளு. வந்தவெல்லாம் ஓட்டான். அவன் கொஞ்சம் கண் தெரியாதுவேன். அவன் மாட்டிக்கலாம். ஏம்மா ரொம்ப சாமர்த்திக்காரு. நீ எனக்கு ஒரு பேக கட்டி வச்ச, அவளுக்கு ஒரு கண்ணு தெரியாத கட்டி வச்சுக்கிறேன். உங்க அப்பா விட்டுட்டு ஓட்டாரு. நான் எப்படியெல்லாம் பொம்மையாட்டி கஷ்டப்பட்டு காப்பாற்றி உங்களே கரை சேர்த்தனேன். நீங்க என்னென்ன எப்படி பேசுறீங்களே? என்ன கரை ஏத்தனா? எங்க அப்பா ஓடும் போது 10 லட்சம் கொடுத்துதான் போனாரு. நீ ஒன்னும் எங்களை கரை சேர்த்து வைக்கல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாரு பேய்ங்க. ஏம்மா உன் சண்டே அப்புறம் வச்சுக்க. அவன் வா இருந்தாலும் எப்பயும் மீன் காசு உள்ளே உட்காந்து வா இருந்தான்னு கேட்கலாம். அவன் கேட்குற கேள்வி நாக பிடிங்கன்னு சாவனை வாடி போலாம். அப்பங்காரன்னு பாக்குறான். அங்கே நீ எனக்கு வந்து கட்டிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு 45 தான் கொடுத்துட்டு மீதிலாம் குடிச்சிட்ட. மீன் காசு விட்டு போனோடனே எனக்கு கட்டிங் உனக்கு கட்டிங் கரெக்டாக ஊற்றணும்னா வா வா மீன் வறுத்துட்டு இருக்கோம். மீன் காசியா மீன் காசியா வா வா உனக்கு அதான் மீன் வறுத்து வச்சுட்டு உட்காந்து. எனக்கு தெரியுமே நீ எப்பவுமே எனக்கு அதான் மொத வறுத்து பண்ண. ஏவா பாத்தியா நீ சொல்லி எனக்கு வெவ்வேறு மேல அக்கறை இல்லை. எடுத்து வச்சுக்கிறியா? கிளாச வை. எப்ப பாரு புள்ள முஞ்சே பார்த்து கிடப்ப. வெளியே வேணா பார்த்தா சிரிப்பான். மாமா மச்சான் சொல்ல போறான். இந்தா 45 போடு, அப்புறமா பார்த்துலாம். ஏய் கரெக்டா ஊத்துக்க. இரு சும்மா எப்ப பாரு அங்க வேலை அதிகமாகுது. ஏய் லவ்லா வேலை இது அதிகமா இது கம்மியா இருக்குது. இருப்பா சும்மா இப்ப பாரு. தண்ணி வச்சுக்கிறா? நீங்க எங்க தண்ணி போட்டு குடிச்சிக்கிறீங்க? இந்த மீனை சாப்பிடு. பத்தியா வவுறு எரிஞ்சிட கூடாதுன்னு அவளுக்கு அம்மா அக்கறை. இதே அம்மா வந்தா சொல்லுமா தண்ணி ஊற்றி குடின்னு சொல்லும். இது எப்படி சொல்லுது? ராவா குடிச்சாதான் ஏறுன்னு சொல்லுது. அதான் மீன் காட்சிக்கும் அம்மாவுக்கு வித்தியாசம். எங்க கை வைக்கிறா? இந்த அது எடுத்துக்கலாம். ஏவா எடுத்துக்க மீன் எடுத்துக்கப்பா. ஏய் நான் எப்படா மீன் சாப்பிட்டுக்கிறேனே? டேய் 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 குடிகாரன் நிரூபிக்கிற பத்தியா? குச்சிட்டு போறதா சொல்லியா சிஎஸ்? ஐயோ பாத்தியா இல்லையா? அவ எப்ப என்ன பாக்கணும்னே மீன் கடை போட்டு வச்சிருப்பான். தெரியாது எனக்கு. நீ அப்பனா இருந்தா தானே தெரியறதுக்கு. கூட உட்காந்து குடிக்கிறியா? ஊர்ல அப்படிதான் 4 பேர் கேட்கறான். நீ அவனுக்கு தான் பந்தியா அவனுக்கு தான் பந்தியான்னு. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அவனுக்கு பிறகுல எங்க அம்மாவுக்கு பந்தன்னு. மூஞ்சா மொஷம் பார்த்து நிக்காத. ஒரு வாரமே பாக்கி வச்சுக்கிறேன். நீயாச்சும் கொடுப்பே கொடுக்க மாட்டியா? நான் தான் காசே குடிக்கல. அப்பயே எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசாதீ மீன் காட்சிய. இதெல்லாம் பாத்துக்கிறான் பாரு வெக்கம் கட்டுவான். புள்ள கொஞ்சம் இருக்கும்போது ஒரு ஓரமா ஒதுங்கணும். அப்ப நம்ம மாமா வச்ச நான் அவனுக்கு கூட மாமா எப்படி இருக்கிற அப்படியே உட்காந்து ஊர்ல சிரிப்பான்பா கம்மி இருப்பான். என்னதான் சரிப்பா எங்க போய் எது சட்டம் சரி. இவ கையால ஒரு மீன் சாட்டை தான் இன்னைக்கு எனக்கு பொழுதே போதுப்பா. எல்லாருமே அதான் சொல்லிக்கிறாங்க. இவன் கூட குடிக்க கூடாது மாதிரி. ஏமா மீன் வருமா நீ? இதெல்லாம் நடக்குதா டெய்லியும்? வேலைக்கு போறேன் ஏமாத்திட்டு எங்கதான் வந்து உட்காந்து இருக்கீங்க. அதோ வரேன். அப்பா கெட்டு போயிட்டான்னு சொல்றிய? அவன் ஒண்ணும் கெட்டு போல. அந்த பெரிய பையன் பாரு கட்டையும் அவன் தான் கெட்டு வச்சுக்கிறான் அப்பாவை. உங்க அப்பா கேட்டதுக்கு என் பெரிய பேர என்ன பண்ணுவான்? என்னடா சொல்ல வர? மீன் காட்சியில குச்சினுங்கிறானுங்கம்மா. இது எங்களுக்கு தெரியாத சீப்பா. சீப்பாவா? இதே நல்லது சொல்ல போனா நம்மளும் இது பண்ணுங்க. எம்மா ஏய் அது மீன் ருசி தண்ணி சரக்கு ஊத்துற. குடின்னு குடிய கொடுக்குறான்டாமா. ஏமா கண்ணை முடுப்பா ஆவி அடிச்சு போகுது.
அப்பா கெடு உன் கிளாஸ் பிடிக்கிற என் கிளாஸ் எங்கன்னா பிடிக்கிறியா பவனே பட்டியல கூடுறா என்ன பவர் பாடி பாக்குறியா வாத்தா போய் படியேட்டு வராங்க ஐயோ எவ்வா கூச்சமா இருக்குதுப்பா சரக்கு அடிச்சாதான் போதை வரும் நான் மீன் கடிச்சு பார்த்தாவே எனக்கு போதை வந்துடும் ஏண்டா இவ்வளோ பெரிய கவிதை சொல்றேன் கோட்டரை குடிச்சு எனக்கு நானும் குப்புற கிடக்குறேன் என்னடா பண்ணிக்கிற பாட்டி எப்படிங்கிறா ரொம்ப நாளா சாப்பிடு நல்லா இருக்கிறியா தாத்தா சாவுக்கு பார்த்த சிரிச்சுக்கு நின்ற அதோட இப்பதான் சிரிக்கிறேன் ஏம்மா என்ன பண்ணிருக்கிற நீ கண்ணு தெரியல மீன் சாப்பிடுறேன்னு ஒரு வாய் அப்படின்னு பார்த்தா அந்த மீனை ஒரு வாய் பண்ணிருக்கிற இப்போ கேக்குறேன் பாரு இன்னொரு மீன் கொடு பாட்டி கேக்குதுல்ல பக்குவமா எடுத்து வை பாட்டி எப்படி இருக்குது மீன் கடிச்சு மீன் சூப்பரா இருக்குது பாட்டி என்ன ஒரு பிளேட் தான் இருக்குது வாடா துண்ணுட பெரிய பிளேட் தோன்றதுன்னா கழுதையா உங்க அப்பனான்னு தான் கேட்கணும் நீ கைடியா குதிரையான்னு அவங்க அப்பனை கேட்கணும் ஏம்மா அண்டாவது உட்காந்துக்கிறான் சட்டை பிடிச்சி அண்ணான்னு கேளு பாப்பாவுக்கு ஒரு வயசு சொல்ல சொல்லு என்ன பேரா இந்த அப்பனை முடியும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களே உங்க அப்பனுக்கு ஒரு வயசு வரக்கூடாது பாட்டி நான் அப்பயே சொல்லிட்டேன் இப்படியே போனா வீட்டுக்கு போனேன் இல்ல அப்படியே சுத்திக்கிட்டு போனாலும் வீட்டுக்கு போலன்னு 2 வழி காமிச்சேன் இந்த கம்யூனிட்டி கேட்க மாட்டான் என் கூடயே தான் குடிக்கணும்ன்றான் அப்பனை மேலே இருக்குது பாரு அது உருப்பிடுமா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராணி இவ்வளவு காலி பண்ணா எல்லாம் சரியா இருப்பாங்க நல்லா வருது பாரு நல்லா வரிசை கட்டிக்கின்னு மூஞ்சி அத்தி மரம் நல்லா மொக்கையாட்டம் இது தெய்வம்பா தெய்வம் தப்பு தப்பா பேசாதீங்க இது இல்லைன்னா யாரு எங்களை மீன் தருவா சொல்லண்டா எப்போ என் மாவனே பாதி ஏறி போச்சுடா காந்தி வந்து வானல் எடுத்துட்டு போதுறானே எப்பா வானல் எடுக்காரன் ஜல்லா கொட்டி திரும்பி வந்துக்கிறவங்க மூஞ்சில எடு காலி பண்ண வேண்டிய காலி பண்ணுவேன் நானே காலி பண்ணாலும் கட்டி என்ன காலி பண்ண விட்டுருவானா அவன் ரெகுலர் கஸ்டமரே கரெக்டா சொன்னப்பா தங்க கட்டிடானு ஏமா வீட்டுக்கு வந்தா ஃபேனை போடு சுவிட்சை போடுன்னு இப்ப பாரு மீனுக்காரிக்கு கெச்சே போடுறான் அதுக்கு ஏன்டா என் மூஞ்சி எச்ச போடுற ஏம்மா இப்ப வீட்டுக்கு அனுப்ப போறே இல்லையா இருந்தால ஏமோ இந்த நாய் யாரு கூட்டுதா இதுவே என் காலை பூச்சின்னு வந்து எப்ப பாரு பூச்சி கலது ஏந்து பா நீ வெளிய குடிச்சிட்டியே உங்க எச்ச பிச்சை காட்டுற பத்தியா நீ ஏமா கூப்பிடுறதுனா கூட்டு போமா ஒரு வாரம் பாக்கி இருக்குது கொடுத்துட்டு கூட்டு போ வீட்டுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்ல சம்பாதிக்கல அப்ப எங்க தம்மா வைக்கிறானுங்க பாட்டி அவங்க 2 பேர் பார்க்கதான் அப்படி டெய்லியும் ஒருத்தர் குவார்டர் போட்டு இங்க 10 நான் அதை கொண்டு வந்து விட்டு வேலைக்கு போவேன் தெரியுமா நீ குடிக்கிறேன்னு சொல்றதுனால தான் அவன் குடிக்கிறான் எதனால உன் நோரால என் பேரனும் கெட்டு போயிட்டான் ராணி கரெக்டா பேச போறேன் நல்லா கேட்டுக்கோ பணம் ஆயிடுச்சுனால தான் குடும்பத்தை தொலைக்கிறாங்க ஒழுங்கா இருந்து சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்க ஏன் போறாங்க மாமியாரே இதுதான் ரொம்ப நாள் சொல்லலாம் நினைச்சேன் ராணி உனக்காக தான் பேசணும் டம் கட்டின்னு ஒரு மீனை கூட நான் வீட்டுக்கு போறேன் இவ்வளவு நேரம் மீனுக்காக தான் பேசுனேன் நீ தங்கச்சிக்காக பேசலையா உன் கூட வந்த பாரு நானு வந்துருவானுங்க போதை தெரிஞ்சா நீ வீட்டுக்கு வா போதை தெரிஞ்சா நீங்க போயிடுவீங்களா உன்னை விட்டுருவேன் நானே காசு கொடுக்காம நீ ஒரு அடி எடுத்து வச்சு பாரு ராணி எங்களுக்கு போதே ஏறல ஆஃப் அடிச்சாலும் அப்படியே நிப்பான் இந்த கட்டையா ஏந்திரப்பா வீட்டுக்கு போலாம் காசு கொடுத்துட்டு போடா காசுக்கு பயிரா இதை வச்சுக்க நாளைக்கு வந்து கட்டையும் காசு கொடுப்பான் எப்பா இருந்தாலும் கட்டு போடப்போ வளர்த்துக்கிறப்பா நீ குடிக்காரங்களை நம்பி கடை வச்சிருக்கே நான் தலையில துண்டு தான் போடணும்